ப்ரோ, இது வரைக்கும் யமனை படத்தில் தான் பார்த்துருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்க போகிறேன். இது என்ன ப்ரோ, கிளாஸ் ரூம் மாதிரி இருக்குது? தம்பி, யமலோகத்துக்கெலாம் பட்ஜெட் இல்லைப்பா. தலை எங்கே தான் இருக்கிறார் அவர்? இரா வருவார், இதை வந்துட்டு இருக்கார் பாரு. ஏய் நிறுத்து நிறுத்து, இதெல்லாம் வேணாம், பாட்டை போடுறா. பா சரியான மொழடா டே. யார் அது கத்தினே இருந்தது? வர சொல்ல அவனை. டேய் இங்கே வாடா. நீ கடவுளா? ஏன் எங்களை பார்த்தா கடவுள் மாதிரி தெரியலையா? கடவுள்லாம் எப்படியா இருப்பாங்க? படத்தெல்லாம் வேறு மாதிரி காட்டுறாங்க. டேய் படத்திலே என்ன மட்டும்தான் வேஷம் போடுறாங்க. அவனுங்க என்ன மாதிரி வேஷம் போடும்போது நான் அவனை மாதிரி வேஷம் போடக்கூடாதா? ஐயா, நீ கடவுள்லாம் என்னால் நம்ப முடியாது. எனக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டு. அந்த நிலாவை எடுத்துன்னு வந்து என் கையில் கொடு. ஐயா என்னடா சந்திரன்லாம் கூப்பிடுறான்? டைம் நான் வந்து லஞ்ச் டைம் ஆயிடுச்சா? இவன் வேலைக்கு ஆக மாட்டான். இவனை பொறிச்சு வெளியே வேலை செஞ்சிருந்த பசங்களுக்கு நம்ம குத்துரு. சரி சீஃப், அப்படியே ஆகட்டும். என்னை விடு, என்னை விடு, என்னை விடு. ஏய் சித்திரகுப்தா, இங்க வா. அத்தால கூப்பிடு. டே மணி, யார் நீங்களா? எங்கே இருக்க? உடம்புலாம் ரொம்ப வலிக்குது. யார்ரா இவன்? ஏன் சிரிக்கிறீங்க? டேய் நான் யாருன்னு தெரில. யாரு நீ? இந்த உலகத்தோட அப்பன்டா நான். நீங்கள் யார் ஆனாலும் இருங்க, என்னதுக்கு இங்கே தூக்கிட்டு வந்தீங்க ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள். ஐயோ, தப்பாக நிறைய தப்பு பண்ணிட்டேன் இந்த உலகத்தில். ஐயோ, கடவுளாக பார்த்து எனக்கு தண்டனை கொடுத்துருக்காரு. ஓ மேலே தானே அதெல்லாம்? ஆமாம், பூலோகத்தில் நிறைய தப்பு பண்ணிட்டான். என்னடா தப்பு என்னடா தப்பு பண்ண? வாடா. அம்மா காஃபி போடுமா. இன்னைக்கு டேட்டு 4. எங்கே போருக்கு கிளம்புறான் பாரு. கேட்டால் வேலைக்கு போகிற சொல்கிறது. எதுக்குமா தேவையில்லாமல் கத்திட்டு இருக்க நீ? கம்னூர்மா, சம்பளம்லாம் கரெக்டாக வருமா? தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காதம்மா நீ. இன்னும் எதுவுமே வரல. மான டென்ஷன் ஏற்றிட்டுருக்குமா நீ? எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. நான் எங்கேயாச்சும் வெளில போகிறேன், என்னை தேடாத நீ. எங்கேயாச்சும் வெளில போகிறேன், தேவையில்லாத விஷயம் உனக்கு. ஃபோன் பண்ணிட்டாரு. ஹலோ, இதோ வந்துட்டேண்ணா 5 நிமிஷம் நான் வந்துட்டேண்ணா. வரேண்ணா வந்துடுண்ணா ஒரு நிமிஷம். சொல்லு ப்ரோ. வண்டி வாட்டர் வாஷ் பண்ணணும். வா ப்ரோ, வண்டி விடு ப்ரோ, நான் எடுத்துக்கிறேன். வண்டி விடு ப்ரோ. ப்ரோ ரெடி ஆயிடுச்சு ப்ரோ வண்டி. என்ன ப்ரோ துவச்சிக்கிற நீ? வண்டி இவ்வளோ அழுக்காக இருக்குது, அதுக்கு நான் வீட்டிலே துவச்சிப்பேன். ப்ரோ நல்லா தான் ப்ரோ துடைச்சிருக்கேன், பாரு ப்ரோ, நல்லா தான் ப்ரோ இருக்குது. இவ்வளோ காசு வாங்குற, ஒழுங்காக துடைக்க முடியாதா ப்ரோ? ஒன்றால் விடு ப்ரோ, கொஞ்சம் பாரு ப்ரோ. சாரி ப்ரோ, விடு ப்ரோ. ப்ரோ நோ ப்ரோ, நான் பார்த்துக்கிறேன் போ. ஹலோ அம்மா, என்னம்மா பிரச்சனை உனக்கு? எதுக்குமா சும்மா ஃபோன் பண்ணிட்டே இருக்க? சம்பளம் வருமா? சம்பளம் வருமா? எதுக்கு சும்மா கால் பண்ணுறக்க நீ? சொல்லு, எதுக்கு சும்மா கால் பண்ணிட்டு இருக்க? வருமா சம்பளம்? ஏம்மா சும்மா வெயிட் பண்ணுற? வெய்மா, நான் வீட்டுக்கு வந்து பேசுகிறேன், வெய்மா.
மா என்னம்மா சும்மா ஃபோன் பண்ணேங்கிறேன், நான் வேலை செய்யணுமா வேணாம்மா, சும்மா ஃபோன் பண்ணேங்கிறேன். ஏண்டா வேலைக்கு போனியே சம்பளம் எங்கடா? ஹவுஸ் ஓனர் வந்து கேட்டுட்டே இருக்காங்க. சம்பளம் வருமா? சும்மா சம்பளம் சொல்லிட்டு ஏண்டா இருக்கேன். இஎம்ஐ நான் கரெக்டாக டேட் வேலை செய்கிறேன். வந்துச்சு, எப்போ கட்டுறது? நான் பாட்டுன்னு கேட்டே இருக்கேன், நீ பாட்டுன்னு போயிட்டே இருக்க. சம்பளம் எப்படா வருமா? வரும்? எப்பதான் வரும்? கண்டிப்பாக வரும், சம்பளம் வரும். அது வரைக்கும் டார்ச்சர் பண்ணாதம்மா. ஆல்ரெடி மண்டை ப்ரெஷராக இருக்குது, ஆல்ரெடி 1008 டென்ஷன் இருக்குது, வேலையில் பிரச்சனை தான், வீட்லேயும் பிரச்சனையாக இருக்குது. நான் என்ன பண்ணுறது சொல்லு? ஹலோ, எங்கடா இருக்கா? சரி வீட்டாண்ட வா. வீட்டாண்ட வா, சீக்கிரம் வா. வாடா. எல்லா இடத்துலையும் டென்ஷனாக இருக்குது. வீட்டில் டென்ஷனு, வேலையில் டென்ஷனு, நிம்மதியாகவே இருக்க முடில. எங்கேயா போய் செத்துலாம் போல இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. விட்ரா பார்த்துக்கலாம். போடா, என்ன பண்ணே தெரில. என்ன வேலை குட்ரா கச்சி குடின்றல குடி குடி சாவி குடுறா. சாவி நான் போயிட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ண. போயிட்டு வந்துடுறேன்டா, இருடா, வெயிட் பண்ணா, போயிட்டு வந்துடுறேன்டா. உட்காரா நீ, உட்கார். போயிட்டு வந்துடுறேன், இரு, இங்கேயே இரு, போயிடாது. தம்பி எந்திரா. ஜாக் சைலண்ட். இப்படிதான் செத்தானா இவன்? டேய் இங்க வா. இவனால ஒரு சின்ன பையன் வேற பாதிக்கப்பட்டுக்கிறான். கடவுளே ப்ளீஸ், கடவுளே ஒரே வாட்டிக்கு சான்ஸ் கொடு கடவுளே, ப்ளீஸ் கடவுளே, அவனை போய் காப்பாற்றிட்டு வந்து கடவுளே, ப்ளீஸ் கடவுளே, உன் காலை கூட பிடிச்சி கேட்குறேன் கடவுளே, ப்ளீஸ். என்னடா இது? ஒரு சான்ஸ் கொடுத்து தான் பார்க்கலாம். சரி, அந்த பையனுக்காக உனக்கு செகண்ட் சான்ஸ் தரேன். நீ கீழே போயிட்டு நீ இருக்கிறியோ இல்லையோ அந்த பையனை காப்பாற்றுற. எங்கே போற? சும்மா இருமா, கேட்டுனே இருக்க, எங்கடா போற? கொஞ்ச நேரம் இருமா ப்ளீஸ்மா. இப்படி
மணி மணியா? இவனடா மறுபடியும் வந்துக்கிறான்? அவனா வந்திருக்கான். டேய், நீ ஏன்டா மறுபடியும் வந்திருக்க? அவனை ஏன்டா கூட்டின்னு வந்த? அவனா சூசைட் பண்ணி வந்துட்டான். ஏன்டா? ஏற்கனவே எனக்கு நிறைய கஷ்டம் இருக்குது, அதான் நானே சாவலான்னு போனேன். அதுக்குள்ளே லாரி என்னை ஏற்றி நான் செத்துட்டேன். எதுக்கு என்ன நீங்கள் கீழே அமிச்சிங்க? எதுக்கு நான் போனேன்? அந்த சின்ன பையன் என்னால் செத்து போயிட்டான், அதனால தான் நான் போனேன். ஆனால் நான் போயிருக்க மாட்டேன். என்னால் வாழ முடியாது அந்த உலகத்தில். எவ்வளோ கஷ்டம் இருக்குது. அப்பா, என்னடா இவன் கதை இப்படி இருக்குது? வாடா. உனக்கு நான் இன்னொரு சான்ஸ் தரேன். கீழே போயிட்டு உன் வாழ்க்கையை வாழு. நீங்கள் சொன்னதெல்லாம் புரிஞ்சிச்சு கடவுளே. இனிமேல் என் வாழ்க்கையை நான் வாழ போகிறேன். ரொம்ப நன்றி கடவுளே, நன்றி. கைக்காலெலாம் வலிக்குதே. 5ஆம் தேதியா? அப்பா நீ டேட்டுண்ணா? 5ஆம் தேதிடா. 5ஆம் தேதியா? ஐயோ அப்போ 5 நாளுக்கு அப்புறம் அப்போ நான் பார்த்தது கனவா? கனவா மாற்றிட்டீங்க. ஆமாம், இவனுக்கு செத்து செத்து வருவானு காப்பாற்றிடுறது வேலையா? பெரிய தலைக்கு யார் பதில் சொல்கிறது? ரமதர்மா வாட் டைம் தருமா? வாட் ஹேப்பனிங் ஹியர்? எனக்கு தெரியாமல் நிறைய வேலை பார்க்குறப்பல. ஐயோ, உங்களுக்கு தெரியாமையா? நடத்து